நேற்றுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை ஆண்டவர் இருதயத்தில் தூண்டினார். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது இப்படி சொல்லுது, தரிசனம் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே அது விளங்கும். எதன் முடிவிலே? அதனுடைய சுழற்சி காலங்களுடைய முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை சத்தமா வாசிங்க பார்க்கலாம். குறித்த காலத்துக்கு இன்னும் தரிசனம் விளங்கும், பொய் சொல்லாது, அது காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆமென். சத்தமா கையை வைத்து இந்த வசனத்துக்கு ஒரு 3 தடவை ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீதிமொழிகள் 29:18 இதை இந்த விஷன் அடிப்படையில் தான் அதுவும் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல என்ன ஆகும்னா சபைகள் சீர்கெட்டு போகும் அப்படி சொல்லுது. இது தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லுது. ஹீப்ரூவில் எப்படி போட்டிருக்குன்னா, எபிரேய மொழியில் இந்த வசனத்துக்கான மொழிபெயர்ப்பு எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, தேவன் செய்வதை மக்கள் காண முடியாமல் போனால் அவர்கள் விழுந்து போவார்கள். தேவன் செய்வதை மக்கள் காண முடியாமல் போனால் அவர்கள் ஸ்லிப் ஆயிடுவாங்க. அப்போ கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார். எங்க செய்கிறார்? ஆவிக்குரிய உலகத்தில் செய்து கொண்டே இருக்கிறார். அதை ஒருவன் காண முடியாமல் போனால் என்ன ஆகி விடுகிறான் என்றால் ஸ்லிப் ஆகி விடுகிறான். ஆமீன் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் வார்த்தையில் இது விஷனை பற்றி போட்டிருக்கு. இங்கிலீஷில் விஷன் வருது. விஷன்னா நீண்ட காலத்தில் பின்னால கர்த்தர் செய்ய போவதை காண்பிக்கிறார் முன்னால. அதை பார்க்க முடியாதவன் என்ன பண்ணிடுறான்னா விழுந்து போகிறான். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் இன்றைக்கு என்னுடைய பார்க்கும் கண்களை திறப்பாராக. சத்தமா சொல்லுங்க, பார்க்கும் கண்களை, எனக்கான வைத்திருக்கிற திட்டங்களை பார்க்கும்படி ஆண்டவர் என் கண்களை திறப்பாராக. அல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை நான் சொல்லி இந்த அட்மாஸ்பியரை கர்த்தர் நமக்கு மாற்றணும். இந்த ஸ்பிரிச்சுவல் கிளைமேட் அப்படி ஒன்று இருக்குது. இந்த சீசன் திறக்கும்போது காலத்தை ஆண்டவர் நமக்கு சாதகமாக திருப்பும் பொழுது அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகும். என்ன சேஞ்ச் ஆகும் சொல்லுங்க? சீசன் என்பது காலம். நல்ல காலம் பிறக்குது, குடுகுடுக்கு போறேன்னு சொல்லுவாங்க, அது இல்லை. உண்மையாலுமே கர்த்தர் நமக்கு நல்ல காலத்தை திறக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த காலங்கள் மாறி மாறி சீசனை திறக்கும் பொழுது இந்த சீசன் திறந்த உடனே கிளைமேட் என்ன பண்ணும்னா ஆட்டோமேட்டிக்கலாக சேஞ்ச் ஆகும். அல்லேலூயா. பேதுரு ஒரு கிளைமேட்டோட வாழ்றான். எப்படி? அவனுடைய 3.5 வருஷம் இயேசுவோடு உள்ள பயணத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா அவன் போகிற இடமெல்லாம் ஒரு முறுமுறுப்புக்காரனாகவே இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? முறுமுறுன்னு ஏதாவது சொல்கிறது, ஆள் முன்னாடி ஒன்று பேசுறது, பேசிட்டு அந்த பக்கம் போன உடனே வேற மாதிரி ஒன்று பேசுறது, கோபப்படுறது, கடிந்து கொள்வது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு இதுதான் அவன். ஆனால் அவனோட சீசன் மாறின உடனே இந்த கிளைமேட் ஸ்பிரிச்சுவல் சீசன் அவனுக்கு மேலறையில் திறந்த உடனே அடுத்து அவனுக்கு நடக்கிற சம்பவம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் படிச்சீங்கன்னா 4-5 அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் பட்டு சொஸ்தமாக வேண்டும் என்று ஜனங்கள் அவன் பின்னால துரத்தி கொண்டு வந்தார்கள். இதுதான் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது. முதல்ல ஒரு கிளைமேட் இருந்துச்சு. என்ன கிளைமேட்டு? அப்பா சாமி வந்துட்டான்டா, இவன் இனி என்னத்தை சொல்ல போறானோ, எதை பேச போறானோ, என்னத்தை சொல்லி தொலைக்க போறானோ, வந்துட்டானே இவன் எப்போ போவா, அப்படி ஒரு கூட்டம் அவனை பற்றி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஐயோ ஒரு வாட்டி வரமாட்டானா, இவன் வந்தா இந்த வியாதி சுகமாயிருமே, இவன் வந்தா இந்த நோய் சுகமாயிருமேன்னு சொல்லி
ஜனங்கள் ஏங்கி காத்திருக்கிற கிளைமேட்டை அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்திட்டார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு இப்படி பேதுருடைய முன்னாடி வாழ்க்கையில் ஒரு கிளைமேட்டு, ஒரு சீசன், பின்னாடி வாழ்க்கையில் ஒரு கிளைமேட்டு, ஒரு சீசன். இந்த முந்தினதை மாற்றுகிறது தான் சீசன். ஆமென் சொல்லுங்க. கையை வச்சு சொல்லுங்க, பேதுருடைய கிளைமேட்டு மாறின மாதிரி இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய கிளைமேட்டை, என்னுடைய சூழ்நிலையை, என்னுடைய வாழ்க்கையின் அமைப்பை, என்னுடைய பேச்சை, என்னுடைய நடவடிக்கைகளை பரிசுத்த ஆவியானவர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். கிளைமேட், ஸ்பிரிச்சுவல் கிளைமேட்டு நமக்கு சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகும்போது என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே போகும் பொழுது அந்த இடத்தினுடைய சூழ்நிலை அப்படி டோட்டலாக என்ன பண்ணிடும்னா மாறிவிடும். இருண்ட இடத்துக்குள்ள கிளைமேட்டை மாற்ற தெரிந்த ஒரு ஆள் உள்ள போனா அந்த இடம் டோட்டலாக வேற மாதிரி ஆயிரும். அல்லேலூயா. ஆமென். யாரும் போக முடியாதுன்னு சொன்ன இடத்துக்குள்ள கிளைமேட்டை மாற்ற தெரிந்த ஒரு ஆள் உள்ள போனா அந்த வீட்டோட, அந்த இடத்தோட சூழ்நிலைகளை எல்லாம் டோட்டலா மாத்திர முடியும். அல்லேலூயா. சத்தமா ஆமென். அல்லேலூயா. உன்னை கிளைமேட் மாற்ற ஆளா கர்த்தர் மாற்ற போகிறார். சூரியனும் இயற்கையும் பூமியில சில கிளைமேட்டை மாத்துது. அதே மாதிரி மனுஷனுடைய ஆவிக்குள்ள, ஆத்மாக்குள்ள இருக்கிற கிளைமேட்டுகளை மாற்றி அமைச்சு அதை சொஸ்ததைக்குள்ள கொண்டு வருவதற்கு இன்னைக்கு ஏதோ சிலதை இங்க இருக்கிற சிலர் மேல பரிசுத்த ஆவியானவர் திறக்க போகிறார். எல்லார் மேலையும் நான் திறப்பார்னு சொல்லல. தாகமாய் எவன் இருக்கிறானோ, யார் இருக்கிறானோ அவன் மேல இந்த சீசனை பரிசுத்த ஆவியானவர் திறக்க போகிறார். சீசன்கள் ஓபன் ஆகுது, கிளைமேட்டுகள் சேஞ்ச் ஆகுது. அல்லேலூயா. மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 52 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா பர்த்திமேயுவை குறித்து பைபிள் சொல்லுது. இயேசு சிலுவையில் அடிக்க கொண்டு போகிற கடைசி நேரம், அந்த கடைசி பயணம் போயிட்டு இருக்கிற நேரம், அடுத்து நேராக கொல்கதா மலை, சிலுவை அப்படியெல்லாம் போகுது. அந்த கடைசி ஹீலிங் அதுதான். ஆண்டவர் செஞ்ச கடைசி அற்புதம் பூமியில் பர்த்திமேயு கண்ணை திறந்தது. இப்போ கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீதியிலே நடந்து போகும் பொழுது பர்த்திமேயு சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஒரு கிளைமேட்டை மாற்றுறதுக்கு இயேசு போகிறார். ஒரு சீசனை திறக்கிறதுக்கு இயேசு போகிறார். எங்க சீசன் திறக்குது? சிலுவையில தான் சீசன் திறக்குது. ஆமென் சொல்லுங்க. இதுவரையும் உலக ஜனங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை. பேய், பிசாசு, லைஃப் மாறாம, மந்தரவாதம், பில்லு சூனியம், நோய், இதனால் பாதிக்கப்பட்டு கிடக்கிற மனுஷனுக்கு விடிவில்லை. இயேசு இந்த சீசனை உலகத்துக்கு திறக்கிறதுக்கு முன்னாக, ஆவிக்குரிய உலகத்தில் திறக்கிறதுக்கு முன்பாக பௌதீக உலகத்தில் ஒரு மாற்றத்தை அடையாளமாக செய்கிறார். அவர் நடந்து போகிறார். பர்த்திமேயு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க சத்தம் விடுகிறார். எல்லாரும் அதட்டுறாங்க, ஏய் சத்தம் போடாது, என்ன ஓவரா சத்தம் போடுற, நீ என்ன சும்மா கையெல்லாம் தூக்கி இப்படி ஆடுற, எல்லாரும் அமைதியாக இருக்கிற மாதிரி நீ அமைதியாக இருந்துட்டு வர வேண்டியதானே, என்ன படப்படன்னு எல்லாம் பண்ணுற. பர்த்திமேயு, அங்கே பர்த்திமேயு மட்டும் இல்லை, நிறைய குருடர்கள் பிச்சை எடுக்கிறதுக்கு உட்காந்துருக்கிறான். பிச்சை எடுக்க ஒருத்தன் மட்டும் இல்லை, ரொம்ப பேர் உட்காந்துருக்கிறான். எல்லாம் அமைதியாய் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான் தட்டை வச்சு. பர்த்திமேயு மட்டும் இந்த தாவீதின் குமாரனை ஏதாவது ஒன்று டச் பண்ணிட்டா நம்ம குருட்டு வாழ்க்கை இதோடு கூட என்ன பண்ணிடும், மாறிவிடும் என்று உள்ளத்திலே ஒரு முடிவெடுத்தான். இன்னைக்கு என் கிளைமேட்டு மாறணும் அப்படின்னு யாரெல்லாம் உள்ளத்துல முடிவு எடுக்கிறையோ, கர்த்தர் உனக்காக ஏதோ ஒன்றை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த முடிவை நீதான் எடுக்கணும். உன்னோட கிளைமேட்டை மாத்துகிற, சீசனை மாத்துகிற ஒரு முடிவை நீ உனக்குள்ள எடுத்தா தேவன் போகிற போக்குல அதை தட்டி விட வல்லவராக இருக்கிறார். எல்லாம் அதட்டுறாங்க, ஏய் சத்தம் போடாத. இவன் சொல்றான், இல்ல இல்ல, இவர் இப்போ விட்டுட்டா இனி ஒரு நாள் இவரை பிடிக்கவே முடியாது. அவன் முன்னிலும் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிட்டு கூக்குரலிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆமேன். அவன் கூப்பிடுறார் ஆண்டவன்,
யார் ஒருத்தன் சவுண்டு கேட்குது, கூட்டிட்டு வா. உடனே அவனை கூப்பிடுறாங்க. அவனை கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி பைபிள் அதெல்லாம் எல்லாம் சொல்ல நேரம் இல்லை, நான் வேற ஒரு ஏரியாவுக்குள்ளே போனோம், வேகமாக அதை சொல்லிட்டு போகிறேன். அவனை கூப்பிடுறதுக்கும் கூப்பிட்டு ஆண்டவர் கூப்பிட்டுட்டாருன்னு தெரிஞ்ச உடனே பர்த்திமேயு வா, அவனை விடுங்க, முன்னால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் ஒன்றை செஞ்சான். அவன் சுகமாகலை, கண்ணு இன்னும் திறக்கலை. அந்த பிச்சை எடுக்கிற ஒரு வஸ்திரம் போட்டிருக்கான், ஒரு தட்டு வச்சிருக்கிறான். சுகமாகிறதுக்கு முன்னாடியே இவர் இன்றைக்கு என்னை சுகமாக்கி விடுவார் என்று விசுவாசித்து இந்த பிச்சைக்காரன் போடுகிற வஸ்திரத்தை எடுத்து முதல்ல தூக்கி வீசுகிறான். அடுத்து இனி இந்த பிச்சைக்கார தட்டு எனக்கு தேவையே இல்லை, அதை தூக்கி வீசிட்டு, ரெண்டையும் தூக்கி வீசிட்டு இயேசுவண்டை வருகிறான். இந்த பகல்ல இன்னொரு ப்ராஃபஸி சொல்றேன், கர்த்தர் என்னை உபயோகப்படுத்தணும், என்னை தூக்கணும், என் கிளைமேட்டை மாற்றணும்னா பழைய காரியங்கள், பழைய லைஃப், பழைய கேரக்டர், பழைய ஆட்டிடியூடு இப்படி தூக்கி வீசிட்டு அவன் முன்னால வந்தீங்கன்னா கிளைமேட்டை ஆண்டவர் சேஞ்ச் பண்ணுகிறார். சீசனை கர்த்தர் அவன் மேல சேஞ்ச் பண்ணுகிறார். அவன் முடிவு பண்ணிட்டான், இனி இந்த பிச்சை எடுக்கிற தொழில் எனக்கு வேணவே வேணாம். முடிவு பண்ணிட்டு தட்டெல்லாம் தூக்கி வீசிட்டு நேர இயேசு கிட்ட வருகிறான். இயேசு அவனுடைய கண்களை திறக்கிறார். திறந்து அவன் இயேசுவோடு கூட பார்வை அடைந்தவனாய் அந்த சிலுவையின் ஏரியாவுக்கு நடந்து போகிறான். ஆமீன் சொல்லுங்க. இது சிலுவையில் உலகத்தின் கண்களை ஆண்டவர் திறப்பதற்கு இதுவரைக்கும் ஆவிக்குரிய கண்கள் உலகத்தில் இருண்டு கிடக்கிறது. பரிசுத்தாவியானவர் வரல, மனுஷனுடைய உள்ளான ஆவி திறக்காம இருக்குது. அதை உலகம் முழுவதும் ஸ்பிரிட்லெட் லைஃபுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, ஆவிக்குரிய கண்களை திறப்பதற்கு முதல்ல கர்த்தர் அடையாளமாக பர்த்திமேயின் கண்ணை திறந்தார். அதுக்கப்புறம் இயேசு சிலுவைக்கு போகிறார், அவர் மரிக்கிறார், பரிசுத்தாவியானவர் வருகிறார். அடுத்து சம்பவிக்குது, முதல்ல பேதுரு கண்ணு, சீஷர்கள் கண்ணு எல்லாம் திறக்குது, மரியாள் கண்ணு திறக்குது. எல்லாரும் தேவதூதர்களை பார்க்கிறார்கள், எல்லாரும் பரலோகத்தை பார்க்கிறார்கள், தரிசனங்களை பார்க்கிறார்கள், சொப்பனங்களை பார்க்கிறாங்க. அந்த ஆவி வந்ததுக்கு அப்புறம் தரிசன உலகம் திறக்கிறது, சொப்பன உலகம் திறக்கிறது, கேள்வியின் உலகம் திறக்கிறது. அதுக்கப்புறம் அப்போஸ்தலரை படிச்சீங்கன்னா ஃபுல்லா ஸ்பிரிச்சுவல் ஏரியா ஃபுல்லா திறக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த ஆகஸ்ட் மாசம் கர்த்தர் சில அடையாளங்களை சீசனை திறக்கிறேன், கிளைமேட்டை மாத்திரன்னு காட்டினா அதுக்கு அடுத்த அர்த்தம் ஆவிக்குரிய உலகத்துல கர்த்தர் ஏதோ சிலதை ஒரு லைஃப்ல திறக்க போகிறார். அல்லேலூயா, ஆமென். பைபிள்ல ஒரு வசனம் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல, காது உள்ளவன் சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் காது இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப யார சொல்றாரு இயேசு? யார சொல்? நான் ஒரு சீசன் திறக்குதுன்னு சொல்றேன், ஒரு கால மாற்றம் ஆக போகுதுன்னு சொல்றேன். அதை கவனமாய் கேட்கிறவன் தான் என்ன உள்ளவன்? ஆவிக்குரிய காதுகளில் ஆமா என்று உணர்கிறவனுக்கு அது புரியும், விளங்கும். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த பகலில யாருடைய காதுல கர்த்தர் சீசனை திறக்க போகிறார், காலத்தை திறக்க போறார் அப்படின்னு விழுகுதோ, கர்த்தர் உனக்காக எல்லாத்தையும் திறப்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த சீசன் எப்படி திறக்கும்? ஏன்னா சொல்றேன், பின்னால முடிக்கும் போது உங்களுக்கு அது புரியும். ஒரு இடத்தினுடைய சூழ்நிலை பிசாசாலும் இல்ல மனிதர்களாலும் அந்தகாரப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? மந்திரவாதிகளால் அல்லது பிசாசால், பொல்லாத ஆவிகளால் ஒரு இடம் அந்தகாரப்பட்டு கிடக்குது, ஒரு லைஃப் அந்தகாரப்பட்டு கிடக்கிறது. எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வேகமாக படிங்க, அடுத்த 15 நிமிஷம் 10 நிமிஷம் முடிக்கிறேன். ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானார். அடுத்த வசனம்,
உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும். 14:7 படிங்க. இல்ல அதுல சமாதானம், தேவனுடைய ராஜ்யம் சமாதானமா இருக்கும். ஒரு வசனம் இருக்கும் பாருங்க, ரோமர்ல 4:14-15. இந்த வசனம் சொல்றேன், கவனிங்க. இந்த தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற வீடு, தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற ஒரு மனிதன், அந்த இடம் அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சமாதானத்தினால் எப்படி இருக்குமாமா? நிரம்பி இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? சத்தமாக சொல்லுங்க. சமாதானத்தால் நிரம்பி இருக்கும். இப்போ ஒரு வீடு சமாதானத்தினால் நிரம்பி இருக்கணும். ஆமே. அடுத்து உங்க இருதயம் எதால நிரம்பி இருக்கணும்? சமாதானத்தால் நிரம்பி இருக்கணும். உங்களுக்குள்ள பதட்டம் இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ள கொந்தளிப்பு இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ள எரிச்சல், உங்களுக்குள்ள கோபம், இதெல்லாம் உள்ள இருந்தா இங்க கிளைமேட் வேற மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஆமேன், ஆமேன். பின்னாலெல்லாம் கவனிக்கிறீங்களா? உங்க வீடு ஒரு சமாதானமா இல்லை, சண்டையா இருக்குது, பிரச்சனையா இருக்கு அப்படின்னா கிளைமேட், நீ என்ன ஜெபம் பண்ணி அந்நிய பாஷை பேசி உருண்டாலும் உள்ள கிளைமேட் வேற மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னா சமாதானமாக இருக்கிறது. எப்படி இருக்குது? படிங்க முதல்ல அந்த வசனம். அதேதான். எத்தனை? 14. அதான் 14. 4க்கு பதிலாக 14-17 படிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது எப்படி தேவனுடைய ராஜ்யம்? இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வருதுன்னு சொல்லுது பைபிள். கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்றதுதான் தேவனுடைய ராஜ்யம். கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் எனக்குள்ள இருக்காரு. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. ஆண்டவர் எனக்குள்ள இருந்தா ஃபர்ஸ்ட் அடையாளம் என்னன்னா, என் கிளைமேட் நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்றதுனுடைய முதல் சைன் என்ன அப்படின்னு சொன்னா, நான் சமாதானமும் சந்தோஷமுமா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல தட்டி கேளுங்க, சமாதானம் இருக்கா? எங்க சமாதானம்? உனக்கு உள்ள சமாதானம் இருக்கா? ரைட். ரெண்டாவது, எங்க சமாதானம்? வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கா? அடுத்து எங்க சமாதானம்? வேலை செய்யற இடத்துல சமாதானம் இருக்கா? சந்தோஷம் இருக்கா? இது இல்லைன்னா உன்னோட கிளைமேட் நல்லா, சத்தமா நல்லா இல்லை. நல்லா சொல்லு, வாய் திறந்து. அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரியே நடிக்கிறது. இங்க பாரு, உனக்கு உள்ள நீ சமாதானமா இருக்கையா இல்லையான்னு உனக்கு தெரியும். உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கா, உண்மையாலுமே ஒரு மகிழ்ச்சி உனக்குள்ள இருக்கா இல்லையா அப்படின்னு உனக்கு தெரியும். ஆமே. அது இல்லைன்னா உனக்குள்ள கிளைமேட் நல்லா இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள போகிறோம், அங்க நம்மளுக்கே ஒரு சமாதானம் இல்லாம இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போன உடனே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அப்பனா அந்த வீட்டினுடைய கிளைமேட் சரியில்லைன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் கிளைமேட்டை மாற்றுகிறார். தேவனுடைய ராஜ்யம் பூரண சமாதானம் முடியாது. ஓ இருதயத்தில் நான் கேட்கிறேன், இங்க பாருங்க, காலையில ஒருத்தனை கழுத்தை வெட்ட போறாங்க, பேதுருவை சங்கிலியில உள்ள கட்டி வச்சுட்டு இருக்கிறான். அவன் பாட்டுக்கு நிம்மதியா என்ன பண்றான் சொல்லுங்க, வாயத்தன சொல்லுங்க, என்ன பண்றான்? கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறான். தேவதூதன் தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்ததை கூட உணர முடியாத அளவுக்கு தூக்கம். என்னது என்னது? இங்க தூங்குறீங்களே அதை சொல்லல, அவன் ஜெயில தூங்குறான். அப்படி ஜெயில அப்படி ஒரு ஆனந்த தூக்கம். அது எப்ப வரும் தெரியுமா? உனக்குள்ள பூரண சமாதானம் இருந்தாதான் ஃபர்ஸ்ட் உனக்கு தூக்கமே வரும். அல்லேலூயா. தூக்கமே வரலைங்க, தூக்கமே வரலைங்க, உள்ள சமாதானமே இல்லை, உள்ள பெரிய சந்தோஷம் எதுவும்
இல்லை, தூக்கமே வரமாட்டேன். சிலதெல்லாம் படுத்து இப்படி மூடுறதுக்குள்ள 3ஆம் வானம் போயிடும். அது வேற. அல்லேலூயா. கையை வச்சு சொல்லுங்க, பூரண சத்தமா, பூரண சமாதானம், பூரண சந்தோஷம் எனக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை உறுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்ப பூரண சமாதானம் இல்லை, பூரண சந்தோஷம் இல்லை. இந்த கிளைமேட்டை மாற்றணும். எனக்குள்ள ஃபர்ஸ்ட் மாற்றணும், அடுத்து என் வீட்டுக்குள்ள மாற்றணும், அடுத்து நான் போற இடத்துல மாற்றணும், அடுத்து நான் வர்ற இடத்துல மாற்றணும். இந்த கிளைமேட்டை எப்படி நான் சேஞ்ச் பண்றது? ஆமே, 3 விஷயம். எந்திரிச்சு பைபிளை கீழே வச்சிருங்க. 3 விஷயம் சொல்லி முடிக்க போகிறோம். இந்த கிளைமேட்டை எப்படி உங்க லைஃப்ல சேஞ்ச் பண்றது? இயேசு எப்படி கிளைமேட்டை மாற்றினார்? ஃபர்ஸ்ட் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்படி இயேசு கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணார்? வாசிங்க. 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், எல்லாம் சொல்லுங்க, அவர் இயேசு. பின்னாலெல்லாம் சத்தமா, இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில், உங்களை என்னை மாதிரி பூமியில் இருந்த நாட்களில் கிளைமேட்டை மாத்துறதுக்கு என்ன பண்ணாருன்னா, தம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமை. அப்போ பிரச்சனையிலிருந்து உன்னை ரட்சிக்கிறவர் யாரு? சொல்லுங்க வாய் திறந்து. பின்னால சொல்ல, பிரச்சனை, போராட்டம், கடன், உனக்கு இருக்கிற குறைவு, இதுல இருந்து உன்னை ரட்சிக்கிறவர் யார்? சத்தமா சொல்லு வாய் திறந்து. யாரு? ஆண்டவராகிய இயேசு. அந்த இயேசுவை நோக்கி, அந்த பிதாவை நோக்கி இயேசு என்ன பண்ணாராமா? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து, எல்லாம் சொல்லுங்க, விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. இப்ப இயேசு பூமியில கிளைமேட்டை எப்படி மாத்தினாரு? ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி, அங்க இருக்க சூழலை மாற்றுவதற்கு முன்பாக, ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்பாக, அவருக்குள்ளேயே மாற்றங்கள் வருவதற்கு முன்பாக ஒன்றை செய்கிறார். மரணத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து ரட்சிக்கவும் அதை மாற்றக்கூடிய அதிகாரமுள்ள பிதாவை நோக்கி உரத்த சத்தத்தோடு கூட விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து, இது 2ஐயும் செய்யும் பொழுது கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. கவனிக்கிறியா? ஆமே. ஏன் ஜெபம் பண்ணணும்னு தெரியுதா? ஜெபம் பண்றது ஒரு பழக்கமா, கொள்கையா? பழக்கமா, கொள்கையா? பழக்கமும் இல்லை, கொள்கையும் இல்லை. எப்பெல்லாம் நீ பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறையோ, அடுத்து உன்னுடைய ஆவிக்குரிய கிளைமேட்டை பரிசுத்த ஆவியானவர் அங்கே மாற்றுகிறார். ஆவிக்குரிய கிளைமேட் அந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. நிறைய உதாரணம் பைபிள். அன்னாள் கிளைமேட்டை மாத்திக்கிட்டு இருக்கிறார். சர்ச்சுக்குள்ள போய் அழுது புலம்பி கண்ணீர் விட்டு புலம்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். பார்க்கிறவனுக்கு இது ஒரு லூசு, என்னமோ அழுதுட்டு கிடக்கு அப்படி தெரியுது. ஆனால் வேற ஒண்ணு நடக்குது. ஆவிக்குரிய உலகத்தில் கிளைமேட் சேஞ்ச் ஆகி அடுத்த சாமுவேல் உள்ள ஏறி வருவதற்கான சூழலை அன்னாள் அங்கே செய்து கொண்டிருக்கிறார். ஒரு கிளைமேட் ஆவிக்குரிய உலகத்தில் மாறுது. அவளுடைய ஜெபம், அவளுடைய வியாகுலம், அவளுடைய கண்ணீர் ஆவிக்குரிய உலகத்தை சாமுவேலை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து, நீ ஜெபமே பண்ணக்கூடாது ராஜா, நீ நாசமா போறதுக்கு ஒரு வழி, நீ ஜெபமே, சொல்லுங்க, ஜெபமே பண்ணக்கூடாது. இப்படி போய் வீசு பைபிளை, அடுத்த வாரம் தூக்கு, போதும், நல்லா இருப்ப. நீ வாய் மட்டும் இவ்வளவு நீளம் பேசு. ஒரு கதை, உலக கதை, அவன் அப்படி போனா, இவன் அப்படி வந்தா, அது தெரியுமா, இது தெரியுமா, ஆனா உனக்கு கிளைமேட்டை மாற்ற தெரியல. கையை ஊற்றி சொல்ல, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசு, சொல்லுங்க, இயேசு ஜெபத்தால கிளைமேட்டை மாத்தினார். இந்த பகலில அந்த ஜெப ஆவி என் மேல வரட்டும். சத்தமா சொல்ல, அந்த ஜெப ஆவி, அன்னாளுடைய ஜெப ஆவி, பவுலுடைய ஜெப ஆவி, கிளைமேட்டை மாற்றுகிற ஜெப ஆவி என் மேல எழும்பி வருவதாக. அப்போஸ்தலர் 2:42, அப்போஸ்தலர் 4:31,
இங்க எல்லாம் இதான் சொல்லுது. அவர்கள் எல்லோரும் கூடி ஜெபித்தார்கள். அவர்கள் எல்லோரும் தனியா ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இதோ அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பித்தது. அப்படின்னா ஆவிக்குரிய உலகத்தில் நன்மைகள் பூமிக்கு வரணும்னா இங்கே கிளைமேட்டை மாற்றுகிற சாவியை உள்ள போடணும். அந்த முதல் சாவி ஜெபம். ஆமே ஆமே. நீ எதுக்கு ஜெபம் பண்ற? சோறுக்கு, அரிசிக்கு, பருப்புக்கு, இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டே கிடக்குற. நான் சொல்றேன், கிளைமேட்டை மாற்றுவதற்கு ஒரு ஜெபம், சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு ஒரு ஜெபம், உன்னுடைய அஸ்திபாரத்தையே புரட்டி போடுவதற்கு ஒரு ஜெபம். அதை நீ ஏறெடுத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆயிரும். அல்லேலூயா. இருக்கிற இடம் மாறுது. அல்லேலூயா. ஆமே. வீடுடைய சிச்சுவேஷன் மாறுது. ஜெபிக்கிற இடத்தினுடைய சிச்சுவேஷன் மாறுது. ரெண்டாவது அவனுக்குள்ளேயே மாறுது. இருக்கிற இடத்தினுடைய சூழல்கள் மாறுது. என் வீட்டில் அது இருக்கு, இது இருக்கு, அது போய் இருக்கு, போட்டா இருக்கு, போட்டா வழியா வருது, தகுடு வழியா வருது. ஒன்றும் கிளைமேட் மாறிச்சுன்னா வீட்டுக்குள்ள ஒன்றும் வராது. வீட்டுக்குள்ள இருந்து ஒன்றும் வர முடியாது. உனக்குள்ள கிளைமேட் மாறிச்சுன்னா, ஓ வீட்டுக்குள்ள ஆவிக்குரிய கிளைமேட் மாறிச்சுன்னா, ஓ வீட்டுக்குள்ள சாத்தான் இல்லை, தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பார். அல்லேலூயா. அதெல்லாம் பண்ணிடவே கூடாது. தேவ ஜனங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சிடவே நீ இப்படி வீடு விடா போகணும். இந்த வீடு, அந்த வீடு, அவன் வீடு இல்லைன்னா இவன் வீடு, இவன் வீடு இல்லைன்னா அவன் வீடு, அப்படி ஒரு வீடு விடா போகணும். நல்ல கிளைமேட் மாற. அல்லேலூயா. யாக்கோபு மரண அவஸ்தையில இரவுல போய் அபிரகாம் ஜெபித்த இடத்துல போய் அவனும் ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறான். ஜெபம் பண்ணினவன் இடத்துல அவனும் போய் ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு படுக்கிறான். அடுத்த கிளைமேட் சீசன் திறக்குது. அந்த இரவு ஒரு கனவுல பார்க்கிறான். வானத்துக்கும் பூமிக்கும் ஒட்டுகிற ஒரு ஏணி. அந்த ஏணியில பேய் பிசாசு வரல. அவனுடைய கிளைமேட்டை, லைஃபை மாற்றுவதற்கு அந்த ஏணி வழியாக தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் கண்டார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில தேவதூதர்களுடைய ஊழியம், ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி ஓபன் ஆகணும்னா ஒரு பிரேயர், ஒரு கான்ஸ்டன்ட் பிரேயர், அது உன் கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணிடும். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், மரண அவஸ்தையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், உன் சூழ்நிலைகளை ஜெபிக்க பைபிள்ல போட்டிருக்கு பாரு. அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது, நீ உன் வாயை திறந்து ஆண்டவரோடு பேச ஆரம்பிக்கும் பொழுது, அடுத்த சில நிமிடங்களில் ஆவிக்குரிய உலகம் மாறும். அங்கிருந்து உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பூமிக்கு இறங்கி வரும். சீசன் சேஞ்ச் ஆகும். காலம் மாறும். போராட்டம் மாறும். உனக்கு முன்னால நிற்கிற எல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒன்று பிரேயர். சீக்கிரம். ஒன்று பிரேயர். ரெண்டாவது, இயேசு கடல்ல போயிட்டே இருக்காரு. ஒரு பெரிய புயல் அடிக்குது. இயேசு நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கற்று தேர்ந்து தேவாலயத்தில் போய் ஒப்பிச்சு எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறார் தோராவை. இயேசு படிக்காதவரா? அவரை 12 வயசுல எங்க கொண்டு போறாங்க? தேவாலயத்தை கொண்டு போய் அவரை பிரதிஷ்டை பண்ணி தாழ்மூத்த மேலே போட்டு பைபிளை, தோரா, பஞ்சாகமம் 5 புஸ்தகத்தையும் மனப்பாடமாக சொல்லி அவரை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அப்போ தான் காணாமல் போகிறார். இயேசுக்குள்ள வசனம் உள்ள ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதோடு கூட ஊழியத்தில் போகிறார். கடலுக்குள்ள அக்கறைக்கு லேகியோனை சந்திக்கும்படி போகிறார். போகிற வழியில் அவன் ஒரு புயலை நடுவில் அடிக்கிறான். கடலை கொந்தளிக்க வைக்கிறான். இயேசு தூங்கிட்டு இருக்கிறாரு. இவனுங்களுக்குள்ள எல்லாம் வசனம் இருக்கான்னா இயேசுகிட்ட இருந்து கேட்ட வசனம் தான் இருக்கு அவனுகிட்ட. இயேசுகிட்ட ஃபுல்லா பஞ்சாகமம் ஃபுல்லா உள்ள வச்சிருக்காரு. இப்போ இயேசுவை எழுப்பின உடனே அவர் ஒன்றும் பண்ணல. கிளைமேட்டு, கொந்தளிக்கிற கிளைமேட்டு, கடலில் மூழ்கி போகிற ஒரு கிளைமேட்டு. அதை எப்படி இயேசு மாற்றுகிறார்? இயேசு எந்தித்தார். உள்ள வசனம் இருந்துச்சு. எடுத்து சொல்லுகிறார், இறையாதே கடலே, நீ இறையாதே. அப்படியே அந்த கடல் அமர்கிறது.
செகண்ட், உன் கிளைமேட்டை மாத்துறதுக்கு நீ சும்மா நாடகம் நடிச்சா எல்லாம் பத்தாது. கர்த்தருடைய வசனம், வார்த்தை உன் இருதயத்துக்கு உள்ள மனப்பாடமாக, ஆணித்தரமாக பதிய வைத்து உள்ள இருந்துச்சுன்னா கொந்தளிக்கிற நேரம் வரும். வாழ்க்கையில போராட்ட காலம் வரும், பயப்படுகிற நேரம் வரும், பிரச்சனைக்குரிய காலம் வரும். அந்த கிளைமேட்டை மாற்றுறதுக்கு உனக்கு உள்ள இருக்கிற வசனத்தை எடுத்து அந்த கிளைமேட்டுக்கு நேரம் பேசும்போது அது அப்படியே மாறி போகும். அல்லேலூயா. வசனம் இல்லாத எவனா இருந்தாலும் சரி, பைபிளை படிக்காம வசனத்தை உள்ள வைக்காத ஆம்பளை பொம்பளை எவனா இருந்தாலும் சரி, ஒரு நாள் சாத்தான்ட்ட அடி வாங்குறது உறுதி. உறுதி. நீ கிளைமேட்டை மாற்ற முடியாது. நீ வாயிலேயே வடை சுட்டு உன் வாழ்க்கையை முடிச்சிடுவ. கிளைமேட்டை மாத்துறதுக்கு ஒன்னு ஜெபம், இன்னும் கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. அது பர்வதங்களை, மலையை பெயர்க்கக்கூடிய ஆற்றலுடையதாக இருக்கிறது. இயேசு அதை தான் ஆயுதமாக கையில் எடுத்தாரு. அவர் வேற எதையும் இருக்கல. அவருக்கு சோதனை காலம் வந்தது. பிசாசு வந்து சோதிக்கிறார். இந்த அப்பத்தை கல்ல அப்பமா சாப்பிடு. இயேசு உபாகமத்தில் அதை அழகா படிச்சு வச்சிருந்தாரு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஜீவ வார்த்தையினால் அவன் வாழுவான், அவன் பிழைப்பான். பிசாசே, சோதனை காலத்தில் பிசாசு விலகி ஓடுகிறது. செகண்ட் கீ, நீ என்ன வேணாலும் கதை சொல்லு. நான் 30 வருஷங்க சர்ச்சிலேயே பிறந்து உருண்டங்க. எங்கள் அப்பா கிறிஸ்தவங்க, என் புருஷன் கிறிஸ்தவங்க, என் தாத்தா கிறிஸ்தவங்க. உனக்கு ஒன்றுமே நடக்காது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை உனக்குள்ள பதிய வச்சுட்டு சோதனை காலங்கள் வரும்போது உன்னை எடுத்துப்படி வெளியே விட்டேன்னா அந்த வார்த்தை கிளைமேட்டுகளை உடைத்து போட்டு உனக்கு ஜீவனை தர அது போதுமானது. வேர்ட், கர்த்தருடைய வார்த்தை கண்மலைகளை பெயர்க்கிற சம்மட்டியாக இருக்கிறது. உனக்கு முன்னால எதுவும் நிற்க முடியாது. அந்த வசனத்தை எடுத்து அந்த கிளைமேட்டுக்கு நேராக நீ பேசும் பொழுது எவ்வளோ பெரிய மலை மேல நின்னாலும் மலைகளை பெயர்க்கிற சம்மட்டியாக அந்த வார்த்தை மாறுகிறது. கையை வச்சு சொல்லு, இயேசுவின் நாமத்தினால. நல்ல வாயத்தம் சொல்லு, இயேசுவின் நாமத்தினால. பின்னால சொல்லு, இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய வார்த்தை எனக்குள் பட்டயமாய் வருவதாக. சத்தமா சொல்லு, இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள ஜீவனாய், எனக்குள்ள பலனாய், எனக்குள்ள அக்கினியாய், கண்மலையை உடைக்கிற சம்மட்டியாய் வருவதாக, வருவதாக எனக்குள்ள. மூணாவது, உன் கிளைமேட்டை மாத்துறது ஆராதனை. நான் சொன்னேன், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடிச்சு கட்டி போட்டு காலை தொங்க வச்சிருக்கிறான். இதுதான் சீசன். அவனுக்கு மோசமான காலம் நல்ல காலமா மாறுது. இப்போ உள்ளுக்குள்ள ஜெயிலுக்குள்ள இருந்து லைட்டா துதினா, ஓ கர்த்தரை துதிக்க அவன் வாய திறந்து கடினமான காலத்துல, மோசமான சூழல்ல அவன் துதிக்க ஆரம்பித்த பொழுது அடுத்த கிளைமேட் ஆவிக்குரிய உலகம் மாறுகிறது. கீழே பூமியில மாற்றம் நடக்குது. அவரை கட்டியிருந்த கயறுகள் உடைகிறது. இந்த பகலில் உன்னை கட்டி இருக்கிற கயறுகள், உன் குடும்பத்தை கட்டி இருக்கிற கயறுகள், உன்னை பூட்டி வைத்திருக்கிற அறைகள், அங்கிருந்து நீ வெளியே வரணும்னா ஆவியில் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை, ஒரு ட்ரூ வர்ஷிப் உனக்குள்ள இருந்து வெளியே வந்தா உன்னோட கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும். தாவீதுக்கு ஒரு ரகசியம் தெரியும். ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விசை ஒரு கரடி வந்தது. ரெண்டும் அவனையும் கொல்ல பாக்குது, ஆடுகளையும் கொல்ல பாக்குது. இது ரெண்டு கிட்ட இருந்தும் அதை விடுவிக்க அவனுக்கு ஒரு ஆயுதம் இருந்துச்சு. என்ன ஆயுதம்? அவன் எப்பொழுதும் கர்த்தரை தன்னுடைய வாயிலே துதித்துக் கொண்டு, ஆராதித்துக் கொண்டு, நன்றி செலுத்திக் கொண்டு அந்த துதியின் ஆயுதத்தை அவன் கையில எப்போதும் வைத்திருந்தான். சிங்கம் வருது, அவனை கொல்லவும்
ஆடுகளை கொல்லவும் வந்த சிங்கத்தை அவன் பீறி போட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு பகலில் நீ துதிக்கிற நபரா மாறினா, வசனத்தை உள்ள வச்சிருக்கிற நபரா மாறினா, நீ ஜெபிக்கிற நபரா மாறினா, உன்னை கொல்ல வருகிற சிங்கங்களை நீ கொல்லுவாய். அதனுடைய வாய்களை நீ கிழிப்பாய். உன்னை கொல்ல வருகிற கரடிகளை நீ அழித்து போடுவாய். உனக்கு எதிராய் வருகிற எல்லாவற்றையும் நீ கிழித்து போடுவாய். இது ஆவிக்குரிய வளிமண்டலங்களை மாற்றுகிற ஆயுதங்களாக இருக்கிறது. 3 கீ பிடிச்சுக்கோ. இதை விளையாட்ட எல்லா சர்ச்சிலையும் ஜெபம் பண்ணு, பைபிள் படி, ஆராதனை பண்ணுன்னு தான் சொல்லுவானுங்க. ஆனால் உனக்கு அது கேவலமா அசால்ட்டா தெரியும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை அசைத்து போடுகிற மிக முக்கியமான திறவுகோள்கள் இவைகள் தான். நீ ஆராதிக்கும் பொழுது, நீ ஜெபிக்கும் பொழுது, நீ வார்த்தையை பேசும் பொழுது, உனக்கு முன்னால நிற்கிற எல்லா சூழலும் மாறி போகிறது, விடுதலையாகிறது, அகன்று போகிறது. பெரிய ஜெயத்தை கர்த்தர் வாழ்க்கையில் தருகிறார். நீ ஓடி ஓடி ஜெயிக்கலாம் நினைக்காத. உழைச்சு உழைச்சு பணக்காரனாகணும்னு நினைக்காத. ஆவிக்குரிய மண்டலம் உனக்காக திறக்கும் பொழுது பௌதீக மண்டலம் உனக்காக திறந்துதான் ஆகணும். அல்லேலூயா. சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆவிக்குரிய உலகம் உனக்காக திறந்தா அதுக்கு பின்னால இந்த பௌதீக உலகம் பணத்தை உன் காலில் கொண்டு வந்து போடும், சுகத்தை உன் மேல கொண்டு வந்து போடும், மகத்துவத்தை உன் மேல கொண்டு வந்து போடும். எலிசா கிட்ட ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி வருகிறா, வந்து சொல்ற கேட்கிறா, புருஷன் கடனோட விட்டுட்டு செத்து போயிட்டான், என்ன பண்றது? மம்பட்டி எடுத்து வெட்டுமா, ஒரு 6 மாசம் வெட்டு, என் தோட்டத்தில் வந்து வேலை செய், உனக்கு காசு கிடைக்கும். அப்படி சொல்லலை. எலிசா சொல்லுகிறான், என்ன இருக்குது உங்ககிட்ட? ஐயா, ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்குது. ரைட், ஒன்று தானா? பக்கத்து வீட்டில் இருக்கிற குடத்தை எல்லாம் வாங்கி வை, நான் இதை ஆவிக்குரிய மண்டலத்தின் நன்மையாக மாற்றுகிறேன். அல்லேலூயா. 50 வருஷம் வேலை செஞ்சாலும் அந்த கடனை கொடுக்க முடியாத பெரிய கடன். இப்போ ஆவிக்குரிய உலகம் அங்கிருந்து இறங்கி பௌதீக உலகத்துக்கு வந்து அற்புதம் செய்ய ஆரம்பிக்குது. எலிசா ஜெபிக்கிறான், இந்த குடத்தில் இருக்கிற எண்ணெய் எடுத்து எல்லா குடத்திலையும் ஊத்துங்கிறான். அந்த குடம் எவ்வளவு இருந்ததோ அவ்வளவு குடங்களும் நிறைய ஆரம்பித்தது. இப்படித்தான் ஆவிக்குரிய உலகம் உனக்காக செயல்படுகிறது. இப்படித்தான் பரலோகம் உனக்காக வேலை பார்க்குது. நீ வேலை செஞ்சில்ல, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது நீ பெருகுவாய், நீ உயருவாய். உனக்கான வாசல்களை தேவன் உனக்காக பெருக பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார். குந்தி போக மாட்டாய், குறுகி போக மாட்டாய். ஒன்ன மட்டும் தெரிஞ்சுக்கோ, உன் லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் சீசன் ஓபன் ஆகாம, உன் லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் கிளைமேட்டை எப்படி மாத்துறதுன்னே உனக்கு தெரியாம நீண்ட நாள் இந்த இயேசுவோடு நடந்தாலும் உனக்கு ஒரு பிரயோஜனமும்